Morning students. Now we are going to see about the 7th standard science unit 1 measurement reduced syllabus 2021 to 22 part 3. Okay. Now in this section we are going to see about what is measuring of long distances. Okay, wow. Measuring of long distances. Normally we use centimeter, meter and kilometer to express the distance that we are measure in our day to day life. நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணுவோம், மீட்டரில் மெஷர் பண்ணுவோம் அண்ட் கிலோமீட்டரில் மெஷர் பண்ணுவோம். ஓகே, தட் இஸ் த லாங் டிஸ்டன்ஸ் ஐ திங்க். இதுவே பட் ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரிசர்ச் astronomers need to measure very long distances such as distance between the earth and a star or the distance between the two stars. To express these distances we shall learn about two such units, namely astronomical unit, light years. ஓகேவா, அப்போ அஸ்ட்ரானமிக்கல் ரிசர்ச்காகவும் சயின்டிஸ்ட் வந்து எதை யூஸ் பண்ணுறாங்க, அஸ்ட்ரானமர்ஸும் அந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு பிளானட்டுக்கு இடையில் இருக்கிற ஒரு பிளானட்டுக்கும் இன்னொரு பிளானட்டுக்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸு, ஒரு செலஸ்டியல் பாடிக்கும் இன்னொரு செலஸ்டியல் பாடிக்கும் இடையில் இருக்கிற டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன யூனிட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், லைட் இயர் அப்படிங்கிற 2 யூனிட் தான். அப்போ அதை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வாட் இஸ் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்? we all know that the earth revolves around the sun. அந்த சன்னை வந்து எர்த் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு, எலிப்டிக்கல் பாத்தில் நீள்வட்ட பாதையில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு, எலிப்டிக்கல் ஆர்பிட், சன் இன் எலிப்டிக்கல் ஆர்பிட். ஹென்ஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் த எர்த் வேரிஸ் எவ்ரிடே. அப்போ ரெண்டுக்கும் இடையில எலிப்டிக்கல் பாத், இப்போ வந்து அந்த பாத் வந்து ரவுண்ட் பாத்தாக இருந்ததுன்னா எல்லா நாளும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரியா, அதாவது அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் எர்த்து வந்து நமக்கு எப்போயுமே ஒன்றா இருக்கும். ஆனால் எலிப்டிக்கல் பாத்துன்னு சொல்லும்போது அங்கே ஓரத்தில் இந்த போல்ஸில் சென்ட்ரலில் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வேரியேஷன் வரும். சரியா, அப்போ ஹென்ஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் த எர்த் வேரிஸ் எவ்ரி டே வென் த எர்த் இஸ் இன் இட்ஸ் பெரிஹீலியன் பொசிஷன். பெரிஹீலியன் பொசிஷன்னா என்ன அப்படின்னா, பெரிஹீலியன் இஸ் அ பொசிஷன் ஆஃப் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எர்த் அண்ட் த சன். எங்கெல்லாம் வந்து சன்னுக்கும் எர்த்துக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஷார்ட்டாக இருக்கும் அந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, பெரிஹீலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, then distance between the earth and the sun is about 147.1 million kilometer. When the earth is in its farthest position, that is when the distance between the earth and the sun is largest, called aphelion position. The distance இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், சன் வந்து சென்டரில் இல்லை, இந்த எலிப்டிக்கல் பாத்தில் சன்னுங்கிறது சென்டரில் இல்லை. ஓகேவா, சென்டரில் இல்லை. அப்போது சன்னோட டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ். இப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னால் 147.1 மில்லியன் கிலோமீட்டர். இப்போது உங்களோட ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 152.1 மில்லியன் கிலோமீட்டர். ஓகேவா, 1 மில்லியன் கிலோமீட்டர். அப்போ எது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்கோ அதை தான் பெரிஹீலியன் கொடுத்துருக்காங்க, பெரிஹீலியன். இதுவே லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்கிறது ஏப்ஹீலியன். ஓகேவா, இப்போ ரெண்டும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது இல்லையா. இப்போ பெரிஹீலியன்னா என்ன, ஏப்ஹீலியன்னா என்ன. ஓகே, இப்போ ஏப்ஹீலியன் இஸ் 152.1 மில்லியன் கிலோமீட்டர். த ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எர்த். ஆவரேஜ் டிஸ்டன்ஸ்னால் என்ன, அப்போ அது ரெண்டு டிஸ்டன்ஸையும் இப்போ 147.1ஐயும் 152.1ஐயும் என்ன பண்ணுறோம், ஆவரேஜ் எடுக்கிறோம். ஆவரேஜ் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எர்த் அண்ட் த சன் இஸ் அபவுட் 149.6 million kilometer. This average distance is taken as 1 astronomical unit. அப்போ இந்த ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் தான் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகேவா, இப்போ ஒன் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, நெப்டியூன். இப்போ நெப்டியூன் எடுத்துக்கிறோம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நெப்டியூன் இஸ் 30 astronomical unit away from the sun. சரியா, அதாவது சன்னிலேருந்து 30 astronomical யூனிட் தள்ளி தான் அந்த நெப்டியூன் இருக்குது. இட் மீன்ஸ் தட் 30 times farther than the earth. 30 times farther than the earth. அப்போ எர்த்தை போல் 30 times தூரத்தில் இருக்குது. ஓகேவா, அண்ட் 1 astronomical unit is defined as the average distance between the earth and the sun. எர்த்துக்கும் சன்னுக்கும் இடையில் இருக்கிற ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் தான்.
ஓகேவா. 1 astronomical unit is equal to 149.6 million kilometer is equal to 149.6 into million வந்து எப்படி படிக்கலாம் அப்படின்னா 10⁻6 மில்லியன்கிறது 10⁻6. அப்போ 10⁻6 கிலோமீட்டர். அப்போது கிலோமீட்டரை வந்து நீங்கள் இதை எழுதுனீங்க. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, இதெல்லாம் வந்து டெசிமல் டிஸ்டன்ஸில் எழுதும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, டெசிமல் டிஸ்டன்ஸில் எழுதும்போது எழுதுனா என்ன ஆகும் அப்படின்னா 1.496 into 10⁻11 மீட்டர் 11 மீட்டர். ஓகே. தென் இப்போ இதுதான் பெரிஹீலியன் அண்ட் ஏப்ஹீலியன் பொசிஷன் ஆஃப் தேர். மறுபடியும் சொல்கிறேன், ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்க்கும் லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ்க்கும் இடையில ஆவரேஜ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு வேல்யூ வரும். அதுதான் வந்து அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். இதே மாதிரி தான் எல்லா பிளானட்டுக்கும் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் மெஷர் பண்ணுவாங்க. ஓகேவா. அப்போ 1 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படிங்கிறது 149.496 into 10⁻11 மீட்டர்ஸ். 11 மீட்டர்ஸ் அப்படிங்கிறது மீட்டர்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. ஓகேவா. Then light year. The nearest position of our solar system is Proxima Centauri. Yeah, nearest star அப்படிங்கிறது என்னென்னா ப்ராக்சிமா சென்டாரி அப்படிங்கிற ஸ்டார் தான் நம்மளோட எர்த்துக்கு பக்கத்தில், நம்மளோட சோலார் சிஸ்டம் பக்கத்தில் இருக்குது. ஓகேவா. இட் இஸ் அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 2,68,770 astronomical unit. We can clearly see that using the astronomical unit for measuring the distance of stars would be unlikely. அதாவது அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டை வச்சு இதெல்லாம் மெஷர் பண்ணுறது ரொம்பவே பெருசாக இருக்கும், நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் என்ன யூனிட் மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 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 சிஸ்டத்தையே வந்து ஒரு சோலார் சிஸ்டமே நம்மளோட சோலார் சிஸ்டம் மாதிரி ப்ராக்சிமா சென்டாரிங்கிறது ஒரு சிஸ்டம் தான். சரியா. அதில் நிறைய பிளான்ஸ் வந்து சுற்றிட்டு இருக்கும். ஸோ அந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுற அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டில் மெஷர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ தேர்ஃபோர் astronomers use the special unit called light year for measuring the distance and in deep space. We have learned that the speed of the light in vacuum is 3 into 10⁻8 meter per second. This means that the light travels a distance into 3 into 10⁻8 meter in 1 second. ஒரு செகண்டில் அந்த லைட் எவ்வளோ ட்ராவல் ஆகும் அப்படின்னா 3 into 10⁻8 8 மீட்டர்ஸ் வந்து ட்ராவல் ஆகும். ஓகே. 1 year, தட் இஸ் நான்லீப்னா லீப் இயர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நான்லீப்னா லீப் இயர் இல்லாத 1 இயரில் there are 365 days. Each day has 24 hours. Each hour has 60 minutes. Each minute has 60 seconds. So the total number of seconds in 1 year is equal to 3.153. 365 into ஒரு நாளைக்கு 24 hours, 1 hourக்கு 60 minutes, 1 minuteக்கு 60 seconds. ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, 365 into 24 into 60 into 16 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 3 into 153 into 10⁻7 seconds வந்து வருது. திஸ் இஸ் 1 இயருக்கான டைம் செகண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. இந்த லைட் ட்ராவல்ஸ் a distance into 3 into 10⁻8 meter in 1 second, then the distance traveled by the light in 1 year is equal to, அப்போ 1 இயரில் லைட் வந்து 1 இயரில் எவ்வளோ ட்ராவல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 3 into 10⁻8 அப்படிங்கிறது ஒரு செகண்டில் ட்ராவல் ஆகிறது இன்ட்டு எவ்வளோ 1 இயருக்கு எவ்வளோ காலங்கள் எடுத்துக்கிட்டிங்க பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் மெஷர் பண்ணோம் 3.153 into 10⁻7. ஸோ ஃபைனலி வி கெட் 9.46 into 10⁻15 meters. This distance is known as 1 light year. This distance is known as 1 light year. 1 light year is defined as the distance traveled by the light in vacuum. அப்போ 1 light yearங்கிறது என்னது, ஒரு வேக்யூமில் லைட் 1 இயருக்கு ட்ராவல் ஆனால் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுமோ அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, லைட் இயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1 light year is equal to 9.46 into 10⁻15 meters. In terms of light year, Proxima Centauri is at 4.22 light years. So 4.22 light years from the Earth and the solar system. So the Earth is located about 25,000 light years away from the galactic center.
கேலக்டிக் சென்டர்னால் பால்வெளி திரளோட சென்டர்லேருந்து நம்மளோட சோலார் சிஸ்டம் எங்கே இருக்குது அப்படின்னு எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எத்தனை லைட் இயர்ஸ் இருக்குது அப்படின்னா 25,000 லைட் இயர்ஸ்க்கு தள்ளி இருக்குது. ஓகேவா? நம்மளோட பால்வழி திரள் மில்கி வே கேலக்ஸின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து கேலக்டிக் சென்டர். அப்போ சென்டர் ஸ்பாட் தான் அது கேலக்டிக் சென்டர்னு சொல்லுவாங்க. அந்த கேலக்டிக் சென்டர்லேருந்து நம்மளோட சோலார் சிஸ்டம் இல்லைன்னா நம்மளோட எர்த் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 25,000 லைட் இயர்ஸ். அப்போ எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறது என்ன பண்ணிக்கணும், நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? திஸ் இஸ் அபவுட் த லைட் இயர் அண்ட் astronomical unit for measuring long distances. ஓகேவா? இப்போ நம்ம சாதாரண டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணணும் அப்படின்னா மீட்டரில், சென்டிமீட்டரில், கிலோமீட்டரில் நம்ம என்ன பண்ணிடுவோம், மெஷர் பண்ணிடுவோம். அப்போ இந்த மாதிரியான லாங் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு வி ஷுட் யூஸ் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அண்ட் லைட் இயர்ஸ். இந்த டிஸ்டன்ஸை நம்ம மீட்டரில் நம்ம ஸ்கேல் வச்சு மீட்டரில் வந்து மெஷர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக மெஷர் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இந்த யூனிட்டை வச்சு என்ன பண்ணுறாங்க, மெஷர் பண்ணுறாங்க. Okay, this is about the measuring of larger distances. ஓகேவா? now இந்த லெசன்ஸில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு ரீகால் வந்து பண்ணிக்கலாமா? a set of physical quantities which cannot be என்ன பார்த்தோம், ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னால் என்னென்னு இந்த லெசனில் பார்த்தோம். a set of physical quantity which cannot be expressed in terms of any other physical quantity are known as fundamental quantities. Their corresponding units are called ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். அப்போ எத்தனை ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் பார்த்தோம், நம்ம 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் பார்த்தோம். அப்போ 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னாவே 7 தான், அது எப்போவுமே என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. ஸோ the physical quantities which can be obtained by mathematically combining, that means multiplying, dividing, multiply பண்ணியோ டிவைட் பண்ணியோ என்ன பண்ணுறோம், ஒரு புது ஃபிசிக்கல் குவான்டிட்டியை கொண்டு வந்தோம் அப்படின்னா அதுதான் வந்து என்னது, டெரைவ்டு குவான்டிட்டிஸ். த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் ஆர் நோன் அஸ் the physical quantities which can be obtained by mathematically combining the fundamental quantities are known as derived quantities. Their corresponding units are called derived units. Okay, the area of the figure of region covered by the boundary of the figure. So its SI unit is square meter or meter square. The area of irregularly shaped figures can be calculated with the help of the graph sheet. இப்போ ரெகுலர்லி ஷேப்ட் அப்படின்னா ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், ஸ்பியர், சர்க்கிள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதோட ஏரியா ஃபைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அதுக்கு ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ இர்ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸை மெஷர் பண்ணணும் அப்படின்னா வி ஷுட் யூஸ் ஒன்லி கிராஃப் ஷீட் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? தென் the amount of space occupied by the 3-dimensional object is known as its volume. எவ்வளோ ஸ்பேஸ் வந்து த்ரீ டைமென்ஷனில் ஒரு ஸ்பேஸை ஆக்குபை பண்ணியிருக்கோம், அதான் என்னன்னு சொல்கிறோம், வால்யூம்னு சொல்கிறோம். த எஸ் யூனிட் ஆஃப் வால்யூம் இஸ் cubic meter or meter cube. The volume of liquids are expressed in terms of liter. 1 liter is equal to 1000 cc. 1000 cc. The maximum volume of a liquid that container can hold is known as capacity of the container. Capacity of the container. The maximum volume அது எவ்வளோ பிடிக்குதோ அதான் வந்து என்ன சொல்கிறோம், கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம். Density of a substance is defined as the mass of the substance contained in it volume. That is 1 meter cube. So the SI unit of density is kilogram per meter cube. SI unit of density is kilogram per meter cube. In CGS unit of density is gram per centimeter cube. So 1 gram per centimeter cube is equal to 10 power 3 kilogram per centimeter cube. This is the difference, the relation between the CGS unit and SI unit. Then the materials which with higher density are called denser, and the materials with lower density is called rarer. Materials வந்து higher density இருந்துச்சுன்னா அது denser material சொல்கிறோம், and materials வந்து lower density இருந்துச்சுன்னா rarer material சொல்கிறோம். If the density of the solid is higher, than that of the liquid, it sinks in that liquid. சரியா? அப்போது அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிக்விடில் வந்து ஒரு அயன் பாலை நம்ம போடுறோம் அப்படின்னா அயன் பால்
ஃப்ளோட் ஆச்சு அப்படின்னா when compared to the அந்த லிக்விடோட டென்சிட்டியை காட்டிலும் அந்த அயன் பால் வந்து என்னவா இருக்கும், கம்மியாக இருக்கும். இதுவே வந்து அயன் பாலோட டென்சிட்டி ஜாஸ்தியாக இருந்து அந்த லிக்விடோட டென்சிட்டி குறைவாக இருந்துச்சுன்னா அது என்ன ஆகிடும், அது அயன் பால் உள்ளே இம்மர்ஸ் ஆகிடும். ஓகேவா? if the density of the solid is lower than that of the liquid it floats in that liquid. சரியா? தென் டென்சிட்டியோட ஃபார்முலா என்னென்னா மாஸ் பெர் வால்யூம். மாஸோட அது வந்து நீங்கள் அப்படியே மல்டிப்ளை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி போட்டிங்க, அப்படி ரீஅரேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா மாஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் அண்ட் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பெர் டென்சிட்டி. இது வந்து அந்த ட்ரையாங்கிள் ஃபார்முலாவில் நம்ம பார்த்தோம். தென் 1 astronomical unit இப்போ பார்த்தது. 1 astronomical unit is defined as the average distance between the earth and the sun. The 1 astronomical unit is equal to 149.6 into 10 power 6 kilometer. Okay, we can write this as 1.496 into 10 power 11 meters. இது கிலோமீட்டர்ஸ், இது வந்து மீட்டர்ஸில் கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஓகேவா? தென் okay students, thank you so much for watching.